ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சந்தியாராகம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நம்ம ஜானகி தெரு தெருவாக போய் மடிப்பிச்சை கேட்குறாங்க, எப்படியாவது ஜீவா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுக்காக. இது எல்லாத்தையுமே நம்ம கதிர் தூரமாக இருந்து பார்த்து ரொம்பவே மனவேதனைப்படுறாங்க. அண்ட் நம்ம ஜானகி கிட்ட ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க. இது போல் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நான் உனக்காக வேண்டினப்பா, வேண்டினது நிறைவேறிடுச்சு, நீ கண்டிப்பாக வந்துருப்பா வீட்டுக்குன்னு ரொம்பவே கெஞ்சி கூப்பிடுறாங்க. நம்ம கதிரும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஜானகி ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனுவும் மாயாவும் நம்ம கதிர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கதிர், என்ன சொல்லி வச்ச நீனு? வீட்டில் பெரியம்மா ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஜீவா வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தானே இருக்கும். நீ சொன்ன மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு நீ பெரியப்பா முன்னாடி நிற்கிறேன்னு தானே நீ சொன்ன. அதுக்கு முன்னாடியே இப்போ நீ போயிட்டீன்னா அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தானே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, நான் என்றைக்குமே அத்தையும் மாமாவையும் ஏமாற்றவே மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் அவங்களுடைய ஆசைக்கு இணங்க நான் வருவேன். ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக வரமாட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், வேறு ஒரு வழி தான் அதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரோமோ பார்த்துருப்போம். அதாவது எல்லாருமே, அதாவது ஒரு 10 கிருஷ்ணர் வர மாதிரி வராங்க. அதில் ஒருத்தர் தான் ஜீவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சொல்கிறாங்க. பத்மாவும் பார்வதி இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது நம்ம புவனேஸ்வரியும் எல்லாருமே சேர்ந்து, ஏதாவது கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி டக்குன்னு அந்த நேரம்னு பார்த்து பவர் கட் பண்ணுறாங்க. நம்ம ஜானகி அம்மா வெண்ணெய் தரறதை பார்க்குறாங்க. பட் எப்படி சொல்கிறது, அந்த இருட்டில் ஜீவா தான் கதிர், கதிர் தான் ஜீவா அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ரகுராமுக்கு அந்த கண்களை பார்த்து ஏதோ சந்தேகம் வர மாதிரி ஒரு ப்ரோமோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாத்திற்குமே பதில் தெரியணும் அப்படின்னா சந்தியாராகம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.